அதை வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டான முறையில நேர்மையான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெண் பிசியோதெரபி மருத்துவர்களோட ஆண் பிசியோதெரபி மருத்துவர்கள் தான் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பெண் நோயாளிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஆண் பிசியோதெரபி மருத்துவர்கள் ரொம்ப ஈஸியா இருப்பாங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கவாதம் வாதம் கொஞ்ச வயசு பெண்கள், அதாவது 25 வயசு 30 வயசு பெண்களை சிகிச்சை அளிக்கிறோம். அவங்கள எங்க சகோதரியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபயர் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களோட பிசியோதெரபி துறையை பத்தி தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்க சிகிச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். சோ இந்த மாதிரி தேவையே இல்லாம சமுதாயத்துல திருப்பி சொல்ல வரேன், ஃபயர் மூவில நீங்க படம் எடுத்ததையோ உங்க படம் நுணுக்குதையோ நான் எதையுமே குறை சொல்லல. ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இது எல்லா பிசியோதெரபி மருத்துவர்களும் இப்படி கிடையாதுன்றது விளக்கம் கொடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இது பிசியோதெரபிஸ்டோட ஸ்டோரியே கிடையாது, பிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள் போட்டுக்கங்க. ஏங்க, அதாவது ஒவ்வொரு நோயாளியும் நாங்க சிகிச்சை அளிக்கிறப்ப எங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது என்ன தெரியுங்களா? நிக்கிறோம் இந்த நோயாளி இவங்க கொடுக்குற ஃபீஸ்ல தான் நாங்க சாப்பிட போறோம் அப்படின்றதான் எங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்.